பாரதிய ஜனதா கட்சியின் பிரதான கொள்கை ஊழல் ஒழிப்பு. ஆக இன்று ஊழல் ஒழிப்பின் முதல் படி ஆரம்பமாகி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, ஊழல் செய்தவர்களுக்கு சிறை தண்டனை கிடைத்திருக்கிறது, தமிழகம் விடுதலையாகி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தனது ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் எந்தவித ஊழல் கரை படியாமல் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கரை படிவதற்கு காரணம் இவர்களின் நட்பு தான். இன்று யாருக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமோ அவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது. ஊழல் ஒழிப்பு இது தண்டனை என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமல்ல, ஊழல்வாதிகளுக்கு தண்டனை கிடைப்பதன் மூலமாக அரசியல் தூய்மைப்படுத்தப்படுவதற்கும் சமதளத்தில் இருந்து நேர்மையாளர்கள் தேர்தலை சந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். இதிலிருந்து ஊழல் தமிழகத்தில் மறக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு தமிழகம் ஒரு தூய்மையான அரசியலை நோக்கி செல்ல வேண்டும் என்பது எங்களது தாழ்மையான கருத்து. நான் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன், இனிமேலாவது கட்டாயத்திற்கு இல்லாமல் தமிழக மக்களின் நலனிற்காக நீங்கள் முடிவெடுத்து ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்தில் இப்பொழுது ஏற்பட வேண்டும். தமிழக மக்களின் நலம் மட்டுமே முன்னுரிமை பெற வேண்டும் என்பது எனது கருத்து. ஆளுநர் அவர்களை அத்தனை பேரும் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தெளிவாக நான் சொன்னேன், ஆளுநர் கால தாமதப்படுத்தவில்லை, கால அவகாசம் எடுத்துக்கொள்கிறார் என்று. ஆளுநர் இன்று சரியான முறையில் தனது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்பது இந்த தீர்ப்பின் மூலம் நமக்கு தெளிவு பிறக்கிறது. தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அடைச்சு வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவராக நியமிச்சிருக்காங்க. உட்கட்சி பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை அடைச்சு வச்சு அங்க மாஃபியா கும்பலை அனுப்புறது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டமன்ற உறுப்பினர்களை சுதந்திரமாக நடமாட விட்டு சுதந்திரமாக சிந்திக்க விட்டு அவரவர்களிடத்தில் இருக்கும்படி செய்து அந்த நடைமுறையை மேற்கொண்டால்தான் அது சரியான ஜனநாயக முறைப்படி நடைமுறையாக இருக்கும். அதாவது அவர்கள் சொல்கிறார்கள், திடீர்னு கவர்னர் கூப்பிட்டுட்டா என்ன செய்யறது, உடனே நாங்கள் போகணும் அப்படின்றாங்க. நடு இரவில் கவர்னர் கூப்பிட்டு எல்லோரும் ஒரு நேரத்தில் வந்து சேரவில்லையா? இல்லை என்றால் ஏன்னா எம்எல்ஏ விடுதியில் நீங்கள் இருக்க வேண்டியது தானே, அவரவர் ஊரில் இருக்க வேண்டியது தானே. என்ன தமிழகத்தில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு என்ன அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து வரும் அளவிற்கு நேர அவகாசம் தேவையா? ஆக இவர்கள் சொல்லும் காரணம் எல்லாம் சரியான காரணங்கள் அல்ல. நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடக்கியும் வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலை மாற வேண்டும். தமிழகத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து காண்பித்திருக்கிறார்கள். வேஷமிட்டு மாறு வேடத்தில் வெளியே வர வேண்டிய ஒரு அவல நிலை சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய வெளிவந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் விசாரணை செய்து உள்ளே என்ன நடக்கிறது உண்மையாக, ஏனென்றால் இந்த வழக்கின் முடிவோடு ஏதோ இந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று இல்லாமல் இவர்களின் சாயல் தமிழக அரசியலில் மறுபடியும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தாதவாறு தமிழக அரசியல் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது.